தற்போதைய அண்மை செய்தி, ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இருவர் தப்ப முயன்றதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? கோவை மத்திய சிறைச்சாலையில் 2500க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதிலே கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் ஆசிஸ் என்ற ஈரோட்டைச் சேர்ந்த நபரும் அப்துல் சலீம் என்ற கன்னியாகுமரியைச் சேர்ந்த நபரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இருவருமே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பில் ஆட்களை சேர்த்தார்கள் என்ற குற்ற வழக்கில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தான் நேற்று இரவு இவர்கள் ஒரு புகார் கொடுக்க வேண்டும், சிறை காவலர்களை சந்திக்க வேண்டும் என சிறை வார்டனிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்கள் வெளியே அழைத்து சென்ற பொழுது அந்த ஆசிஃப் முஸ்தகின் என்ற விசாரணை கைதி அங்கே இருந்த வார்டனிடம் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இவருடன் சேர்ந்து அப்துல் சலீம் என்ற கன்னியாகுமரியைச் சேர்ந்த விசாரணை கைதியும் 2 நபர்கள் ஒன்றிணைந்து சிறை வார்டனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தான் இதிலே அழகர்சாமி, வாசுதேவன் என்ற 2 சிறை காவலர்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். அவர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் மத்திய சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற ஐஎஸ் தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 நபர்களையும் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த பிற வார்டன்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை தப்பிக்க விடாமல் பிடித்து மீண்டும் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மனோரஞ்சிதம் என்ற சிறை வார்டன் கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே 5 பிரிவுகளின் கீழ் இவர்கள் சிறையில் தப்பிக்க முயன்றதாகவும் காவலர்களை தாக்கியதாகவும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே தான் இந்த காயம்பட்ட 2 சிறை வார்டன்கள் 2 பேருமே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கிடையே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை பாதுகாப்பு மிகுந்த கோவை மத்திய சிறையில் தப்பிக்க முயன்ற இந்த சம்பவம் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.